ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் செமஸ்டர் வரும். அதுக்குரிய ரீஓப்பனிங் டேட் அது போக வந்து உங்களோட அகாடமிக் ஷெட்யூல் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதாவது ஏப்ரல் மே 2026க்குரிய அகாடமிக் ஷெட்யூல் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதே நவம்பர் டிசம்பர் 2026க்குரிய ரீஓப்பனிங் டேட்டும் மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து ஒரு சில பேர் வந்து ஃபேக், அதுவும் இல்லாமல் அது ஃபேக் தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இதை வந்து அஃபீஷியலான வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ண தான் உங்கள் எக்ஸாம்பிளுக்கு சென்டர் ஃபார் அகாடமிக் கோர்சஸ் அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபீஷியல் ஆப்பு. இங்கே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுபோக இது நிறைய பேர் வந்து அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷன் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, கீழே வந்து அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷன் இருக்குது. அதில் அவங்க பிரித்து தான் கொடுத்துருக்காங்க. அகாடமிக் ஷெட்யூல்னு சொல்லி ஈவென்ட் செமஸ்டரில் உங்களுக்கு யூஜி, பிஜி ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஷெட்யூல் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 100% ட்ரூ தான். இது வந்து ஃபேக் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுற எல்லாமே யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் வர்ற ஒரு டீட்டெயிலை தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொன்று உங்களுக்கு பிஆர், பிடெஸ்க்குரியதையும் வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இதுவுமே உங்களுக்கு அஃபீஷியல் தான். ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு அஃபீஷியலாக வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, ரெகுலேஷன் 2025ல நிறைய கண்டிஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வந்து உங்களுக்கு ரிசல்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஒர்க்கிங் டே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 20 டேஸில் வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதாவது உங்களோட செமஸ்டர் ரிசல்ட்டு. ஸோ அதனால் இந்த டைம் வந்து நிறையா புதுசாக கொண்டு வந்திருக்கனால, உங்களுக்கு இது புதுசாக இருக்கனால மேபி ஃபேக்காக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து பிளானை கரெக்டாக வந்து உங்களுக்கு இனிமேல் வந்து இந்த மாதிரி தான் நடக்கும். அடுத்த டைம் மே மந்த் எக்ஸாம் நடந்ததுக்கப்புறம், இந்த டைம் எப்படி வந்து டிசம்பரில் உங்களுக்கு எக்ஸாம் வைக்கீங்களோ, அதே மாதிரி தான் அடுத்த நவம்பர், டிசம்பர் 2026 நடக்கும். ஸோ ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு. இந்த கொரோனா டைமுக்கு அப்புறம் தான் மாறிச்சு. ஸோ அதனால் இது வந்து 100% ட்ரூ தான். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.